கண்ணை எடுத்துட்டோம், குருடனா போயிட்டான். அப்ப அவன் என்ன பண்ணனு, நம்ம கண்ணு இல்லாமல் இறைவன் சோதிச்சு பார்க்கிறான். என்ன சோதனை? இந்த கண்ணு இருந்தா எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், எவ்வளவு அனுபவிக்கலாம். கண்ணுங்கிறது தான் நம்ம இந்த உலகத்துல லக்ஸரியா வாழ்வதற்கு கண்ணு தான் முக்கியமான காரணமா இருக்கிறது. அந்த மாதிரியான அந்த வாழ்க்கையிலே சுகந்தமே அவன் இழந்துடுறான். இத ஏதோ அல்லாஹ் நாடுறான், இதை விட ஒரு சிறந்ததை தருவதற்காக வேண்டி நம்மளை இப்படி சோதிச்சு பார்க்கிறான் போல இருக்குது என்று ஒருவன் எடுத்துக்கொண்டானையானால் அல்லாஹ் சொல்றானா, அதை சகித்துக் கொண்டால் அவனுக்கு அதுக்கு பதிலாக நான் சொர்க்கத்தை கொடுக்காமல் இருப்பதில்லை. பெரிய பெரிய அமல்கள் மூலமெல்லாம் இவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை. கண்ணு இல்லாதவன் நிறைய அமல்கள் செஞ்சது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற மாதிரி ரொம்ப ரிஸ்க் இருக்கிறது அவனுக்கு. ரொம்ப அதுக்காக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. கண்ணு இல்லாத ஒருத்தன் கரெக்டான நம்பிக்கையில இருப்பானே, ஆனால் அந்த கண்ணு இல்லாமல் போனது அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொண்டு கடமையான காரியங்களை மட்டும் செய்து விட்டானே, ஆனால் அது அவன் சொர்க்கம் செல்வதற்கு போதுமானதாக இருக்கும். சொர்க்கம் தான் அவனுக்கு பரிசு. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இது கண்ணை விட ஒரு பெரிய துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். நமக்கு டென்ஷன் ஏற்படக்கூடிய காரியம் எல்லாம் இந்த குருடனுக்கு ஏற்பட்ட மாதிரியான பாரதூரமான விஷயமா இருக்கு இருக்காது. 10,000 ரூபாய் கடனா இருக்கு, இதான் நம்ம டென்ஷனுக்குள்ள காரணமா இருக்கு. மேலதிகாரி நம்மளை திட்டி இருப்பாரு, இது ஒரு காரணமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மனைவி மக்களை பிரிஞ்சு இருப்போம், இது ஒரு காரணமா இருக்கு. கண்ணை இல்லாம போறது எவ்வளவு பெரிய மேட்ரு. அதையே ஒருத்தன் லைட்டா எடுத்துக்கிட்டு சொர்க்கம் கிடைக்கும் நினைக்கும் பொழுது அதை லைட்டா எடுத்துக்கொண்டானே, ஆனால் அவனுக்கு என்னவாயிரும், அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விடும். இப்ப அந்த மனிதன் ஒரு குருடன் எனக்கு கண்ணு இல்லாம ஆக்கணும், நீ என்ன நீ ஒரு கடவுளான்னு கேட்டுக்கிட்டு அவன் எடக்கு முடக்கா பேசிட்டு இருந்தானே, ஆனால் இந்த கண்ணு இல்லாத துன்பத்துக்கு மேல அவனுடைய மனசும் அழுத்தத்துக்கு உள்ளாகி இன்னொரு துன்பத்தை கூடுதலாக சுமக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுறான். அதை லைட்டா சாதாரணமா எடுத்துக்கொண்டானே, ஆனால் அவன் அந்த மன அழுத்தத்திலிருந்து எளிதாக விடுபட்டு விடுறான். அப்ப இதுதான் முதல் பாயிண்ட். என்ன விளங்கணும், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் மன அழுத்தத்துக்காக வேண்டி மாய மந்திரம் யோகா ஒண்ணுக்கும் போகவே தேவையில்லை. இதுக்கெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா, பரிசு உண்டா இல்லையா? அப்ப இதை விட ஒரு பெரிய பரிசு கிடைக்குதுங்கும் போது நம்ம ஏன் இந்த கஷ்டத்தை ஒரு கஷ்டமா நினைக்கணும்? இதுதான் ஒரு மேட்ரு. அதே மாதிரி ஒரு அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, காக்கா வலிப்புமாங்கல்ல, இந்த வலிப்பு நோய் எனக்கு இருக்கிறது. இந்த வலிப்பு நோயின் காரணமாக ரோட்ல எல்லாம் நான் விழுந்து என்ன செய்யறேன், கைய கால வெட்டும் பொழுது என்னுடைய ஆடை விலகி விடுகிறது. இது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இதுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட எனக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட இது நீங்குவதற்காக வேண்டி, இந்த வலிப்பு நோய் முற்றிலுமாக குணமாவதற்காக வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இதை சகித்துக் கொண்டாயானால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. சகித்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னா உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அந்த அம்மா என்ன செய்யறாங்க, இல்ல நான் சகித்துக் கொள்றேன், எனக்கு சொர்க்கம் தான் எனக்கு வேணும். ஆனா ஒன்னே ஒண்ணு பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த வலிப்புல கீழே விழும் பொழுது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கும்படி அல்லாஹ் எனக்கு காப்பாற்றும்படி அது மட்டும் செய்யுங்க, போதும். என்ன நிர்வாணமான நிலையில் யாராவது நீ பாத்திரக்கூடாது என்று அதை மட்டும் எனக்கு மார்க் அடிப்படையில் எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்டு அந்த அம்மா திரும்பி போறாங்க. அதாவது இந்த வலிப்பு நோய் நீங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தால் நீங்கிரும். கேட்டாங்கன்னா அதுக்கான முகாந்திரம் இருந்தா தான் கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கண்ணு முன்னாடி இருந்தும் கூட அந்த அம்மா எதை தேர்ந்தெடுக்கிறாங்க, இதனால எனக்கு அது கிடைக்கும்னு சொன்னா நானும் இதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேணும். இந்த மாதிரி நினைத்தார்களே, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமா? வலிப்பு வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்களா? ஒவ்வொரு வலிப்பு வரக்கூடிய நேரத்திலையும் நம்முடைய சொர்க்கத்துடைய போவது உறுதியாகிறது, நம்முடைய உயர்ந்த நிலை உத்தரவாதமாகி விடுகிறதுன்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்ணாவது, இது மாதிரி நிறைய இருக்கு, உதாரணத்துக்கு சில சம்பவங்கள், எந்த ஒரு பெண்ணாவது 3 குழந்தைகளை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக பறிகொடுத்து விட்டு அதை சகித்துக் கொள்வாரையானால் அந்த குழந்தைகள் அந்த அம்மாவை சொர்க்கத்திற்கு கொண்டு போகாமல் விடமாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் போராடி மன்றாடி என்ன செய்வாங்க, சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லாமல் விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அம்மா கேட்கிறாங்க, அப்ப 2 குழந்தை, ஆமா 2 குழந்தையை பறி கொடுத்தாலும் உண்டு, ஒரு குழந்தையை பத்தி லம் நஸ்அல் அனில் வாஹிதி, ஒரு குழந்தையை பத்தி நான் கேட்கல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன இதுல விளங்குறது என்று சொன்னால், ஒரு குழந்தை இல்லாமல் பெத்த குழந்தையை வளர்த்து அன்பும் பாசமும் செலுத்தும் போது திடீர்னு இழந்து விடுவது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும், கவலை ஏற்படுத்தும்.
அந்த அதையே நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது மனசு அழுத்தத்தை உண்டாகும். அப்ப நிம்மதி இழந்து போயிருவோம், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பலவிதமான எல்லாத்தையும் வலுவலந்து உள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுமா இல்லையா? அப்ப தொழில்துறையை கவனிக்க முடியாது, அதுல பல லட்சங்கள் நஷ்டங்கள் வந்துடும். இப்படி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அல்லாஹ் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கஷ்டம், இப்படிலாம் உலகத்தில் உள்ளதுதான், இதற்கெல்லாம் சேர்த்து நமக்கு மறுமையில பல மடங்கு நமக்கு பரிசு கிடைக்க போகிறது அப்படி நினைத்து கொண்டார்களே. ஆனால் இந்த குழந்தை இழந்தது கூட அவங்கள பாதிக்காது. ஏன் அந்த பெண் அப்படி கேட்கிறாங்க பாத்தீங்களா? 2 குழந்தை கொடுத்தா கூட அப்படி கிடைக்குமான்னு கேட்கிற அளவுக்கு அதை இழக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு ரொம்ப அசால்ட்டா லைட்டா சாதாரணமா அவர்கள் எடுத்துக்கொண்ட காட்சியை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் வீணானவை கிடையாது. அமல்களுக்கு கூலி இருக்கிற மாதிரி நம்ம விரும்பாமல் நம் மீது சுமத்தப்படுகிற கஷ்டங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலை, துன்பம், கஷ்டம், எதுவா வறுமை எதுவா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு என்றால் காலில் தைக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, முள்ளு குத்துற கூட ஒரு டென்ஷன் தானே, டக்குன்னு அந்த சடன டயத்தில் நமக்கு கோபம் வரத்தானே செய்யுது. அது மாதிரி ஒரு ஏற்பட்டு விடுமையானால் அதுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அதன் மூலம் இல்லா கஃபர் அல்லாஹு பி ஹதாயாகும், அவனுடைய ஒரு தவறுக்கு அதை ஒரு பரிகாரமாக ஆக்கி விடுகிறான். அவன் செய்த பாவத்திற்கு அது ஒரு பரிகாரமாக அமைந்து விடும் என்று சொன்னா இது எவ்வளவு பெரிய கிஃப்ட். இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் நம்மளா செய்யற அமல்களுக்கு கிடைக்கிற பரிசுகளை விட இந்த உலக கஷ்டத்துக்கே இந்த பரிசு கிடையாது. கஷ்டத்தை எப்படி சகித்துக் கொள்றோங்கிறது தான் பரிசு. சரி, அல்லாஹ் நீ நாடினா நல்லா, பிரச்சனை இல்ல, நீ நாடிய நல்லா தான் இருக்கு, எனக்கு சிறந்ததை தருவதற்கு தான் இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கிற என்று இஸ்லாமியர்கள் கரெக்டான முறையில் இதை நம்ப வேண்டிய மெத்தடு. இதை நம்பிட்டு அவனுக்கு எதுக்கு யோகாவனா இருக்குண்ட, இதை ஒழுங்கா ஒருத்தர் நம்பிட்டான்னு சொன்னா அவன் எதுக்கு இல்லாத போலியான ஒரு உங்களுக்கு கவுன்சிலிங் தர்றோன்னு கூட்டிட்டு போறான், அங்க எதுக்கு நம்ம போகணும்? அப்ப இதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதனாலதான் வரலாற்றில் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நாம படுற கஷ்டங்களை எல்லாம் விட நமக்கு முந்தைய காலம், அதுக்கு முந்தைய காலம் கூடுதல் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்துல சோத்துக்கு யாராவது கஷ்டப்படுறோமா? வயிற்றுக்கு சாப்பிடுறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. டிரெஸ்ஸுக்கு நம்ம கஷ்டப்படுறோமா? டிரெஸ்ஸுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒரு ஆளுக்கு பிச்சைக்காரன் 50 சட்டை வச்சிருக்கான், அந்த மாதிரியான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்துக்கு முன்ன போக போக பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகை குறைவா இருந்த காலத்துல சாப்பாடே கிடைக்காது, சாப்பாடு வாங்குற காசு கிடைக்காது. ஒரு ஆள் ஒரு பேரிச்சம்பழம் தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். எங்கள் அளவுக்கான ஒரு வறுமை, மேல ஒரு போர்வை தான் அவங்களுக்கு இருக்கும், ஒரு டிரெஸ்ஸுக்கு மறு டிரெஸ் மாத்து இருக்காது. அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டாங்களே, அதெல்லாம் அவங்களை பாதிக்கவே கிடையாது. யாருக்கு? நபிகள் நாயகம் அவங்களுக்கோ, அவங்களுடைய தோழர்களுக்கோ, அவங்களுக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்களுக்கும். அவங்க எல்லாம் நம்ம அனுபவிக்கிற இந்த சுகந்தங்கள்லாம் கற்பனை கூட அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. நமக்கு எல்லாமே லேசா இருக்குது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில தான் அவங்க உழைச்சாங்க. நம்ம ஒரு தண்ணி வேணும்டா கூட என்ன செய்ய, பைப்பை திறந்து தண்ணி வருது, அவங்க போய் வாளியை பிடிச்சி என்ன செய்யணும், இறைச்சி ஒரு வாளி தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு குடம் தண்ணியை கொண்டு வருவதற்காக வேண்டி அரை நாள் செலவழிக்கணும். அந்த மாதிரி இருந்தது. ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்காக வேண்டி 3 நாள் கைக்குத்தல் அரிசி பண்றதுக்கு 3 நாள் அவங்க மெனக்கடணும். இதெல்லாம் நமக்கு இருக்குதா? அப்ப ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளை விட பல 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 100 மடங்குகள். அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுவதற்காக டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, பொழுதுபோக்கு இந்த மாதிரி அம்சங்கள்லாம் கிடையாது. நினைச்ச நேரத்தில் போறதுக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போயிட்டுலாம் வர முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு டென்ஷனை குறைக்கிறதுக்குன்னு மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறானே. இதெல்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே அவங்களுக்கு யாரும் டென்ஷனே வரல, ஒருத்தருக்குமே டென்ஷன் இல்ல. ரொம்ப சாதாரணமா நினைச்சாங்க. அவங்க பள்ளிய சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கிறது. என்ன சஹாபா, அதாவது அவங்களுக்கு வீட்டுக்கு போவாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. அல்ல இந்தக்கும் செய்யும், வீட்டுல என்னமாவது இருக்குதா? இல்லையே, அப்ப நோம்பா இருந்துக்கிறேன். இதுதான் சஹாபாக்கள் வாழ்க்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அப்ப 3 நாளைக்கு தொடர்ந்து அடுப்பரிச்சது கிடையாது, வயிறார 3 நாளைக்கு சாப்பிட்டது கிடையாது, சல்லடைகளை சலிச்ச மாவை கொண்டு உண்டது கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு. உங்களுக்கு 2000 ரூபாய் சம்பளத்தை 100 ரூபாய் குறைச்சவன எவ்வளவு டென்ஷன் ஆகுறது. அப்ப அது மாதிரி ஒரு வேலையில இருந்து அடுத்த வேலை கீழே இறங்கிட்டீங்கன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகுறது. வேலையை விட்டு உங்களை நீக்கிட்டானே எவ்வளவு பெரிய டென்ஷன் ஆகுறது. ஆனால் என்ன நிலைமை அங்க உள்ள நிலைமை? சும்மா வெறுமன பேர்ச்சம்பளத்தையும் தண்ணி வாழ்க்கை முழுசுமே தான். வாழ்க்கை முழுசுமே ஒரு முழு நாள் உணவே என்ன, கொஞ்சம் பேர்ச்சம்பளம் தண்ணி இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு. ஒரு டென்ஷனும் இல்ல. நம்மளோட அதிகமா உழைச்சாங்க, அதிகமா பாடுபட்டார்கள்.